உலக வரைபடத்தோட டாப்ல இருக்கிற அந்த பெரிய வெள்ளை தீவு கிரீன்லாந்து. என்னமோ ஏதோன்னு அமைதியா இருக்குன்னு நினைக்காதீங்க. அங்க இப்போ ஒரு பயங்கரமான அரசியல் ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, நாம பேச போறது கிரீன்லாண்ட பத்தி மட்டும் இல்ல, அமெரிக்காவோட அடுத்த மாஸ்டர் பிளான பத்தி. 2019ல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டார். கிரீன்லாண்ட அமெரிக்கா விலைக்கு வாங்க போகுதுன்னு. அவர் சொன்னப்போ டென்மார்க்கே அதை பார்த்து கிண்டல் பண்ணுச்சு. ஆனா ட்ரம்ப் போட்ட அந்த ரியல் எஸ்டேட் ஸ்கெட்சுக்கு பின்னாடி ஒரு செம கணக்கு இருந்துச்சு. ஏன் இந்த தீவு மேல ட்ரம்ப்புக்கு இவ்வளவு வெறி? ஏன்னா இது வெறும் பனிப்பாறை கிடையாது, அமெரிக்காவோட பாதுகாப்பு அரண். அங்க இருக்கிற டூலே விண்வெளி தளம் இருக்கு பாருங்க, அது ரஷ்யாவில இருந்து வர்ற ஏவுகணைகளை நடுவானிலேயே தரைமட்டமாக்கும் ஒரு இரும்பு கோட்டை. அடுத்த முக்கியமான விஷயம், அந்த பனிக்கு அடியில புதைஞ்சு கிடக்கிற பொக்கிஷங்கள். தங்கம், காப்பர் மட்டும் இல்ல, உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஸ்மார்ட் போன் தயாரிக்க தேவையான அரிய வகை தாதுக்களும் அங்க கொட்டி கிடக்குது. பனிப்பாறைகள் உருக உருக ட்ரம்போட கண்ணு அந்த வளங்கள் மேலதான் இருக்கு. டென்மார்க் நோ சொல்லலாம், ஆனா ட்ரம்ப் எதையும் அவ்வளவு லேசில விடுற ஆள் கிடையாது. 2026ல கிரீன்லாந்து தான் அமெரிக்காவோட அடுத்த பெரிய கேம். இது வெறும் பனித்தீவு இல்ல, அமெரிக்காவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வைரம்.